முதலாவது முதலமைச்சர் ஜோசப் விஜயா மாறுறாரு எலெக்ஷன் தேவைக்காக தேர்தலுக்காக. இதுவே ஒரு கேவலமான நாடகம் வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்குறேன், ஏன்னா இங்க வெற்றி பெற்றாரா, அப்ப ஜோசப் விஜய்னு சொல்லி தானே இவருக்கு பிரச்சாரங்கள் போனோம். நார்த்ல வட இந்தியா முழுவதும் இவரை வச்சு ஓகோன்னு ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குது. அதுல ஃபுல்லா விஜய்னு வருது. இங்கே அவர் ஜோசப் விஜயா இருக்காரு, வெளியில பரப்புறதுக்கு விஜய் தேவைப்படுது. அதே நீ கேரளா வச்சுக்கவேன் ஜோசப் விஜய் நேரத்துக்கு ஏற்றப்பட பச்சோந்தித்தனமா பேரை மாத்திரான்னு வச்சுக்கவேன். இது ஒரு ஓடிக்குது. அவன் முதலமைச்சர் ஓகே, அவர் கிறிஸ்தவன் சொன்னாலும் உட்காந்து கத்தான்னு வச்சுக்க ரசிகர் உட்காந்து அதுக்கு புரியாது. அவர் உட்காந்தாரு. சட்டசபையினுடைய சபாநாயகர் யாருப்பா, அவர் கிறிஸ்தவர் ஜேசிடி பிரபாகர், அவரை கிறிஸ்தவர் ஆகி போட்டாச்சு. அப்போ ஒட்டுமொத்த சபையை நடத்துறது அவதான்டா, பார்த்துக்கோங்க கிறிஸ்தவ. மிக முக்கியமான அடுத்த துறை எதுங்க, துணை முதல்வராக இருக்கணும், பொதுப்பணித்துறை. அது ஆதவர்ஜன், அவர் கிறிஸ்தவர், அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நிதி மேலாண்மை, அதுதான் அதுக்கடுத்து பவர்ஃபுல் போஸ்ட். அது ஜேபிஆர் மருமையார் மரிய வில்சன், அவர் கிறிஸ்தவர், அவர் பெருமை கிறிஸ்தவர். ஏன்னா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் தான் சொல்றேன். தெரியாத அதிகாரம் உளவுத்துறையிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அது எல்லாமே கிறிஸ்தவர்கள் மையம் கொண்டிருக்காங்க. இது எல்லாம் நியமிச்சது விஜய், தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சதா அவர் பண்றாரு. இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கு ஆலோசனை கொடுக்கறது இன்னைக்கு நிலைமைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பவர் யார் இருக்குன்னா ஜான் ஆரோக்கியசாமி, அவர் ஒரு கிறிஸ்தவர். இதெல்லாம் ஏதோ யதார்த்தமான நினைச்சாங்க, பிளான் பண்ணி தான் நடத்துறாங்க. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த அந்த போலீஸ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது கமிஷனர் கிறிஸ்தவர். இது எல்லாம் தெரியுது உங்களுக்கு. தெரியாத நிறைய போஸ்ட் என்னால் சொல்ல முடியும். அவ்வளவும் கிறிஸ்தவர்கள் மையம் கொண்ட ஒரு கட்டுப்பாடான ஒரு முழுக்க இவாங்கலிஸ்ட் அமைப்போட ஒட்டுமொத்த கட்டுப்பாடு அமைப்பு என்னால் பார்க்கவே முடியுது. இது நீங்க நம்பவே இல்லைனாலும், ஆனால் இதான் சத்தியம். இது வெளியில உட்காந்து அவர் கயிறு கட்டுறாரு, அதெல்லாம் நல்லா நடக்குங்க. நீங்க வஹாபிஸ் அராபில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இருக்காங்களே, இஸ்லாமிய ஃபாலோ பண்றாங்களே, அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி மாற்றி பண்ண மாட்டாங்க. சண்டை பண்ணுவாங்க, இல்லை நேரடியாக இருப்பாங்க, இப்படி நாடு நடிக்க மாட்டாங்க. அந்த இவாங்கலிஸ்ட் கும்பல் இருக்கு பாரு, அது எல்லா நடிப்பையும் போடும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, சட்டமன்றம் முதலாவது சட்டமன்றம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு முதல் நாளே ஃபர்ஸ்ட் அவருடைய சபை நாயகர் இருக்கக்கூடிய சபாநாயகர் பேசின முதல் வசனம் பைபிள் வசனம். பைபிள்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, அதுதான் ஆரம்பிச்சார். இதெல்லாம் விஜய்க்கு தெரியாம நடக்குன்னு செய்ய கிடையாது, அவர் அனுமதிக்கிறார், அது செய்யுங்கன்றார். நிதியமைச்சர் அந்த ஜபமாலை எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டை காமிக்கிறப்ப ஜபமாலை எடுத்துட்டு வர்றாரு. அதெல்லாம் தெரியாம விஜய் தெரிய மாட்டேங்கிறீங்க, தெரிஞ்சதான் பண்றாங்க. நேத்து அவர் ஆங்கிலம் நிறைய பேசுறாரு அப்படின்னு சொன்னதுமே அவர் கோவப்பட்டு சட்டம் போடுறாருல, அதெல்லாம் விஜய்க்கு தெரியாம நடக்க வாய்ப்பே கிடையாது. பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து கத்துறாரு, நீ அப்படியே சொல்லு கிறிஸ்தவர்ரா நான். அது லைட்டா பேக் ஃபயர் ஆகணும், பின்வாங்குறாங்க. ஆனா இங்க புத்தி முழுக்க கிறிஸ்தவ வெளியில தான் இருக்கு. இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று காட்டுறது பாருங்க. இந்த பதிவேட்டவன் பேரு மைக்கேல். இவன் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்த வரைக்கும் முழுக்க டிவிக்கு கட்சி இருக்கு இல்லையா, அதோட ஐடிவிங்கோட ரொம்ப அட்டாச்சு